பழனியில் தைப்பூசத்தின் 6ஆம் நாள் திருவிழாவையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். கிரிவல பாதையில் அரோகரா கோஷங்களுடன் பக்தர்கள் காவடி எடுத்தும் ஆடி பாடி பக்தி பரவசம் அடைந்து வருகின்றனர். அலகு குத்தியும் முடிகாணிக்கை செலுத்தியும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். சரவண பொய்கை, சண்முக நதி மற்றும் இடும்பன்குளம் ஆகிய புனித தீர்த்தங்களில் நீராடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரி வழங்கிட கேட்கலாம். சபரி, வணக்கம். திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணமும் வெள்ளை தேரோட்டமும் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது குறித்த முழு விவரங்கள் சபரி. வணக்கம் சிந்துஜா. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணமும் வெள்ளி தேரோட்டமும் இன்று மாலை நடைபெறுகிறது. தைப்பூச தேரோட்டம் நாளை பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்நிலையில் 6ஆம் நாள் திருவிழாவான இன்று ஏராளமான பக்தர்கள் பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி தரிசனம் செய்ய கோவிலுக்கு தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். மேலும் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் கூட்டம் காரணமாக மலைக்கோயிலுக்கு செல்லும் பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றி மலைக்கோயிலுக்கு செல்வதற்கு குடமுழக்கு நினைவரங்கம் வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த பிறகு படிப்பதை வழியாக பக்தர்கள் இறங்கி வர கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் கூட்டத்தின் காரணமாக 500+500 பக்தர்களாக பிரித்து காவல்துறையினர் மலைக்கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய அனுப்பி வருகின்றனர். அடிவார பாதையில் அரகுர கோஷங்களுடன் பக்தர்கள் காவடி எடுத்து ஆடிப்பாடியும் உடலில் அளவு குத்தியவாறு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பாத யாத்திரை வரும் பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்த சரவண பொய்கை, சண்முக நதி மற்றும் இடுமன்குளம் ஆகிய புனித தீர்த்தங்களில் நீராடி சாமி தரிசனம் செய்கின்றனர். பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. சிந்துஜா, நன்றி சபரி.